சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவருட்கருணையினால மீண்டும் உங்களை இறையொருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா, கடந்த பதிவில் நாம் இந்த பங்குனி மாத விசேஷங்களை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னா, உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தேர். இந்த திருவாரூர் தேர் திருவிழாவானது வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்ச் மாதம் 21வது நாள் இந்த தேர் வலம் வர இருக்கு. இந்த விழா ஆழித்தேரோட்ட விழா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் குறிப்பிடப்படுது. இதில் திரு ஆரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வீதி விடங்க பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அந்த வீதி விடங்க தியாகராஜ பெருமான் அந்த ரதத்தில் ஏறி திருவீதி உலா வருவார். அந்த விழா தான் இந்த திருவாரூருக்கே மிக மிக பிரசித்தி பெற்ற, இந்த திருவாரூருக்கே உரித்தான, உலக பிரசித்தி பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு மகா பெருவிழா. இந்த பெருவிழாவில் வரக்கூடிய அந்த ஆழித்தேருக்கு அப்படி என்னதான் விசேஷம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆழித்தேர் அப்படின்றதே ஒரு அதிசயம். எதற்காக அதுக்கு ஆழித்தேர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஆழி அப்படின்றதுக்கு கடல் அப்படின்றது ஒரு பொருள். அந்த பார்க்கடலாக இருக்கக்கூடியதில் விளைந்த அந்த தேவதாரு மரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தேர் அப்படின்றதுனால அந்த தேருக்கு ஆழித்தேர் அப்படின்னு பேர் வந்ததான். அந்த தேர் யார் கொடுத்ததுன்னா, பிரம்மனால உருவாக்கப்பட்ட அந்த தேர், மகாவிஷ்ணுவால உருவாக்கப்பட்ட அந்த தேர் தேவர்களால தேவலோகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாரூருக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டதான். என்ன காரணத்துக்காக அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சக்கரவர்த்தி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடந்த போர்ல தேவர்களுக்கு ஆதரவா கூட இருந்து அந்த போரை வெற்றி பெற வச்சாராம். அதுக்காக இந்திரன் வந்து முசுகுந்தர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, மகாவிஷ்ணுவால கொடுக்கப்பட்ட ஒரு சிவபெருமானுடைய விக்கிரகம் இந்திரன்கிட்ட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முசுகுந்தர் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது, என்ன திடீர்னு கேட்டுட்டாருன்னு என்ன பண்றாரு இந்திரன், நாளைக்கு வாங்க நான் தரேன் அப்படின்ற. அந்த நாளை அப்படின்றதுக்குள்ள தேவலோக சிற்பியா இருக்கக்கூடிய மயன் கிட்ட அதே போல இன்னும் 6 விக்கிரகங்களை செய்ய சொல்லி அது எல்லா விக்கிரகங்களையும் ஒன்னா கொண்டு போய் அடுத்த நாள் வைக்கிறார். முசுகுந்தர் மறுநாள் வராரு. வரும்போது அவர்கிட்ட அந்த 7 விக்கிரகங்களையும் காமிச்சு, உங்களுக்கு இதுல எது வேணுமோ எடுத்துக்கங்கன்றார். அதுல அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றாருன்னா, தியானத்துல எது உண்மையான தியாகராஜ மூர்த்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த மூர்த்தியை மட்டும் அவர் கையில் எடுக்கிறார். அப்போ மீதி இருக்க 6 நான் என்ன பண்ண போறேன், ஒரிஜினல் மெயின் விக்கிரகத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க, மீதி என்ன வச்சுட்டு என்ன பண்ண போறேன், அந்த 7 மொத்தமா நீங்களே எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த 7ஐயும் ஒன்னா வச்சு கொண்டு போறதுக்காக தேவலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ரதம் தான் அந்த திருவாரூர் தேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த தேருக்கு அவ்வளவு விசேஷங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய தேரும் இதுதான். கிட்டத்தட்ட 96 அடி உயரம் அந்த தேருடைய உயரம். அகலம் பார்த்தோம்னா 31 அடி அதோடைய அகலம். அதோடைய எடை அப்படின்னு பார்க்க போனா வெறும் ரதத்தினுடைய அடிக்கட்டு மட்டுமே 300 டன். அதாவது அந்த 300 டன்னு கூட மேலே பூவோட அந்த பனைமர வாறுகள் எல்லாம் வச்சு கட்டப்பட்டு மேலே அந்த அச்சு வைக்கப்பட்ட அந்த துணிகள் எல்லாம் சாத்தி அந்த கலசங்கள்லாம் வச்ச பிறகு அதனுடைய எடை 400 டன்னா இருக்கும். கிட்டத்தட்ட அப்போ தேர் திருவிழா அன்னைக்கு பார்த்தோம்னா அது 400 டன் சொல்றாங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர், நம்ம இந்த தேர்னாலே வடம் வந்து மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இழுக்கிறது தான் அந்த தேர். அந்த வடமாகப்பட்டது 425 அடி நீளமாது. கிட்டத்தட்ட 425 அடி அப்படின்றது 1/2 கிலோமீட்டர். அந்த 1/2 கிலோமீட்டருக்கு அதனுடைய அந்த வடக்கயிறு மட்டுமே இருக்குமா. அந்த 4 மாட வீதிகளும், ரதம் ஓடக்கூடிய அந்த மாட வீதிகளும் அவ்வளோ அழகான வீதிகள். திருவாரூர் தேரழகு மட்டும் இல்லை, அந்த தெருவுகளும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த தெருக்கள் எல்லாம் அந்த முதல்ல அந்த ரதம் வரும்போது அங்க இருந்த தேவர்களால பூவாலையும் பொன்னாலையும் ரோடு முழுக்க அந்த பாதை முழுக்க கொட்டப்பட்டு
அதுக்கு மேலே அந்த ரதம் வந்துதான். அதனால இன்னை வரைக்கும் அது பொன் பாதை அப்படின்னு சொல்லப்படுது. பொன்பரப்பு பாதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை என்ன காரணம்னா, அந்த பொன்னால பரப்பி வைத்திருந்த அந்த பாதையின் மேல அந்த ரதம் ஓடிச்சான், அதாவது அந்த தேர் ஓடிச்சான். அதனால பொன்பரப்பு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற அந்த தேர், இதுல அந்த தேருடைய 8 மூலைகளாகவும் அஷ்டதிக் பாலர்கள்னு சொல்லக்கூடிய இந்திரன், யமன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் சொல்லக்கூடிய அந்த 8 அஷ்டதிக் பாலர்கள் 8 திக்குகளாகவும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 வேதங்களும் அந்த தேருடைய 4 சக்கரங்களாகவும், மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் அந்த தேருக்கு செலுத்தக்கூடிய அந்த 2 குதிரைகளாகவும், காலதேவனே அதனுடைய கீழ்த்தட்டுகளாகவும் இருக்கிறதா ஐதீகம். இந்த ரதம் தேவலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது 200 வகையான இசைக்கருவிகளும் 700 வகையான மலர்களையும் தூவி அந்த தேர் வர வைத்திருக்காங்க. அதன் காரணமாகவே இன்றைய வரைக்கும் நம்ம வழக்கத்திலே இல்லாத இசைக்கருவிகள் எல்லாம் கூட சில கருவிகள் அந்த ரதோற்சவத்தை அன்னைக்கு, அந்த திருவிழா அன்னைக்கு வாசிச்சுட்டு வருவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் அந்த இசைக்கருவிகள் எல்லாம். அப்பேற்பட்ட இசைக்கருவிகள்லாம் இன்னும் இருக்கான்னு நம்மளால யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உற்சவத்தில், அந்த திருவிழாவில் முன்னாடி எல்லாம் வாசிச்சுட்டு போவாங்க. அது வேறெங்கிலும் காண முடியாத ஒரு பேரழகு அந்த தேரழகு. அது மட்டும் இல்லாம அந்த தேருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 150 200 பனைமரங்களுடைய வார்கள் பயன்படுத்துறாங்களாம். அந்த பனைமர வார்கள் எல்லாம் பயன்படுத்தி கயிறுகள் எல்லாம் போட்டு கட்டி கிட்டத்தட்ட 500 டன்னு 500 விதமான கயிறுகள் அது மேல பயன்படுத்துறாங்க. அவ்வளவு கயிறுகளையும் பயன்படுத்தி அதுக்கு மேல துணிகள் எல்லாம் சாத்தி, அதுக்கு மேல வண்ண மலர்கள் எல்லாம் சாத்தி, உச்சித்துல ஒரு கலசம் மேல, உச்சி கலசம் ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு மேல 2 வெள்ளி குடைகள் வைக்கிறாங்க. உலகத்திலேயே ரதத்துல, அதாவது தேர்ல மேல கலசத்துல வெள்ளி குடை வச்சுட்டு போகக்கூடிய ஒரே தேர் திருவாரூர் ஆழித்தேர் மட்டும்தான். அந்த தேர்ல தேவலோகத்திலிருந்து வரும்போது 7 தியாகராஜ மூர்த்தங்கள் வந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 7 தியாகராஜ மூர்த்தங்கள்ல அந்த திருவாரூர்ல இருந்த தியாகராஜ மூர்த்தி தான் பிரதான மூர்த்தியா நடுவில் தேர்ல உட்கார்ந்துட்டு வந்தாராம். அதுவும் அந்த தேர் இந்த பூமியில இறங்கின நாள் என்னைக்கு அப்படின்னா பங்குனி உத்திர நாளாம். முதல்ல அந்த தேரோட்டம் நடந்திருக்கிறது என்னைக்குன்னா பங்குனி உத்திர நாள். அதனாலதான் இன்னை வரைக்கும் அந்த பங்குனி உத்திர பிரம்மோற்சவம்னு சொல்லி அந்த திருவாரூர்ல அந்த கொடி கட்டி திருவிழாக்கள் நடக்குது. மற்ற எல்லா கோவில்கள்லையும் 10 நாள் 11 நாள் தான் பிரம்மோற்சவம். ஆனா நம்ம தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்துல அந்த திருவாரூர்ல மட்டும் 30 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த 30 நாள் பிரம்மோற்சவம் கொடியேற்றப்பட்டு இந்த ஆழித்தேரோட்டத்தோட நடக்குது. அதுல பிரதானமான விழா தேரோட்ட விழா. அதுக்கு அடுத்தது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சுவாமி அனுகிரகம் பண்றது. இந்த 2 நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய அந்த திருவாரூர் திருவிழா. இதுல வீதி விடங்க தியாகராஜ பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூர்த்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லா சிவாலயங்கள் இருக்கிற மூர்த்திகளும் சுவாமி அபயம், வரதம், அப்படி இல்லைன்னா அந்த கடகாஸ்திர முஸ்திரைகள்லாம் காமிச்சிக்கிட்டு ஒரு பாதத்தை ஒரு காலை கீழே தொங்க போட்டுட்டு மறு காலை மடிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கும் அந்த மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி. நம்ம தரிசனம் பண்ணலாம். ஆனால் இந்த திருவாரூர்ல இருக்கிற சுவாமி திருவாரூர்ல மட்டும் இல்ல, அந்த 7 சுவாமி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா முசுகுந்தர், அந்த 7 சுவாமிகளுமே கைகளையும் கால்களையும் எதுவும் தரிசனம் கிடையாது. சுவாமியுடைய முகம் மட்டும்தான் எப்போதும் தரிசனம். மீதி எல்லாம் எப்போதும் மலர்களால் மறைச்சே வைக்கப்பட்டிருக்கும். இதுல வருஷத்துல இந்த இடது பாதமும் இடது கையும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல எல்லாருக்கும் தரிசனம் காட்டும். ஆருத்ரா தரிசன நாள்ல மார்கழி மாசத்துல வலது கையும் வலது காலும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாங்க. அத்தகைய ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அவருடைய பாத தரிசனம் கூட பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப விசேஷமான மூர்த்தி அந்த தியாகராஜ மூர்த்தி. தியாகராஜ மூர்த்திக்கு வலது கை வலது கால் தரிசனம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்திலையும், இடது கை இடது கால் தரிசனம் இந்த பங்குனி உத்திர நன்னாளையும் காட்டப்படுது. மீதி நாட்கள்ல எப்போதும் அவருடைய பாதங்களையோ கைகளையோ தரிசிக்க முடியாது. முக தரிசனம் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கருணாரச சாகரமாக இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானுடைய அந்த தரிசனம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுவாமிக்கு மந்திரங்கள் சொல்லும்போது அவ்வளவு அழகா, அதாவது சாயந்தர பூஜை, சாயரட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாலை வேலை பூஜைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் எதுன்னு பார்த்தோம்னா அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய கோவில்.
மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வன்மீகநாதர் அப்படின்னு சொல்ற பேரோட இருப்பார். அதாவது புற்று மண்ணால ஆன அந்த சுவாமி. அந்த கோவிலுக்கு பேர் கமலாலயம்னு பேர். என்ன காரணம்னா அங்க இருக்கிற அம்பாள் கமலாம்பிகா. கமலம்னா பூ. ஒரு பூ மாதிரியான ஒரு வடிவத்தில் அந்த ஆலயம் இருக்குமா ஒட்டுமொத்தமா. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்ல முக்கிய பங்கு வகிக்கிற முதன்மையான கோவில் எதுன்னு பார்த்தோம்னா இந்த திருவாரூர் கோவில் தான். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய நிலப்பரப்பு, அதிகமான நிலப்பரப்பை கொண்ட ஒரு பெரிய கோவில் அது. அந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் நீலோத்பலாம்பாள், கமலாம்பாள் அப்படின்ற பேரோட இருக்கார். சுவாமி வன்மீகநாதர் தியாகராஜ பெருமான் அப்படின்ற பேரோட இருக்கார். வீதி விடங்கத் அப்படின்றது அவருடைய முக்கியமான ஒரு பெயர். இவர் ஆடக்கூடிய நடனம் ஒரு அற்புதமான நடனம். அந்த 7 தியாகராஜ மூர்த்தங்களுமே 7 விதமான நடனங்கள் ஆடுவாங்க. அதுல நம்ம தியாகராஜ மூர்த்தி ஆடக்கூடிய நடனம் அஜவா நடனம் அப்படின்னு பேர். அவ்வளவு அற்புதமான அந்த நடனம். அப்படி இந்த தோல்ல இருந்து இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கும் சாட்சி சாட்சி தூக்கிட்டு ஆடுவாங்க. அந்த சுவாமி வெளில வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ கடாட்சமா இருப்பார். தேவலோகமா தெரியும். கைலாயமா இது அப்படின்ற அளவுக்கு நமக்கு மனசுல தோண வைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமா இருக்கும் அந்த சுவாமி தரிசனம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் நம்ம எல்லாம் அந்த தியாகராஜ பெருமான தரிசனம் பண்ணணும். அதுவும் இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த ரதோற்சவத்துல இந்த தேர் திருவிழால திருவாரூர் தேரை முடிந்த அளவு போய் நேர்ல பாருங்க. முடியாதவர்கள் நிறைய டிவி சேனல்ல லைவ் போடுவாங்க. அந்த லைவ்ல தான் பாருங்க. அந்த தேர் வர்ற அழகே அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் இல்லாம ஆரூரா தியாகேசா அப்படின்ற அந்த கோஷம் விண்ண புழக்கம். திருவாரூர் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானே அப்படின்றது தான் அந்த கோஷத்தினுடைய தாத்பரியம். ஆரூரா தியாகேசா அப்படின்ற அந்த குரலோட அந்த இசைக்கருவிகள் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு அந்த சுவாமி வர்றதை பார்க்கறதுக்கே கோலாகலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் அந்த தேர் வடத்தை, அந்த தேர் தடத்தை நடராஜ பெருமான் பார்ப்பார். அப்போ அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் குழந்தை இல்லாதவர்கள், கல்யாணமாகாதவர்கள்லாம் அந்த தேர் தடத்துல விழுந்து கும்பிட்டு தங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லுவாங்களாம். அதுக்கு பேர் தேர்த்தடம் பார்த்தல்னு சொல்லுவாங்க. இது இன்றளவும் சில கோவில்களில் மட்டுமே வழக்கத்தில் இருக்கு. ஆனா அதனுடைய முதன்மை தலம் எதுன்னு பார்த்தோம்னா திருவாரூர் தான். கஷ்டங்கள் இருக்கிறவங்க கூட அன்னைக்கு போய் முறையிட்டால் அடுத்த ஆண்டு விழாக்குள்ள அந்த திருவிழா நடக்கிறதுக்குள்ளாரி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த குழந்தையின்மையோ இல்லை திரும்ப மாங்கல்யத்துக்கான இதுவோ எல்லாமே அந்த சுவாமி கொடுத்துருவாராம். அதனாலதான் இன்றளவும் அந்த கூட்டங்கள் அங்கே அவ்வளோ அலமோதிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1926 இந்த தேர் ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போகுது. அதுக்கு இடையில அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1930 வரைக்கும் தேர் செய்யும் பணியை செய்யலை. 30 மீண்டும் தேர் திருப்பணி ஆரம்பிச்சு நின்று போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருடைய தலையீடின் காரணமா 1947 அந்த தேர் செய்து முடிக்கப்படுது. முடிக்கப்பட்ட அந்த தேர் 1948 அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து திருவிழா தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தேரை காட்டிலும் இந்த தேர் கொஞ்சம் அளவு உயரம்ல இருந்து எடையில இருந்து எல்லாமே கொஞ்சம் குறைச்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பழைய தேர் தான் தேவலோகத்துல இருந்து வந்த தேரா கருதப்படுது. இப்ப இருக்கிற தேர் இடைப்பட்ட காலத்துல 1947 செய்து முடிக்கப்பட்ட தேர். இப்போ அந்த சுவாமி இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆழித்தேர்ல தான் போய்கிட்டு இருக்காரு. பழைய தேர் இப்போதைக்கு இல்லை. பழைய தேர் இல்லாவிட்டாலும் ஆனா பழைய தேர்ல போன அதே சுவாமி தான் இப்ப இருக்கார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால மகாவிஷ்ணுவால செய்யப்பட்டு இந்த இந்திரன் கிட்ட பூஜிக்கப்பட்டு அது முசுகுந்த சக்கரவர்த்தியால கொண்டு வரப்பட்ட அந்த மூர்த்தி அந்த தியாகராஜ சுவாமி தான் இன்றளவும் திருவாரூர் இருக்காரு. அந்த சுவாமி தான் அந்த தேர்ல எழுந்திருக்கிறாரு. ஆகையினால முடிந்த அளவு எல்லாரும் போய் அந்த தேரை தரிசனம் பண்ணுங்க. அந்த தேர்ல தரிசிச்சுட்டு சுவாமியுடைய திருவுருளை பெறுமாறு வேண்டுகிறேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு இறையருள் தேடி பக்கத்தில் பார்க்கலாம். நன்றி.